வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் விஜய் அவர்கள் திரும்பவும் ஹைப்போதட்டிக்கலாக தான் அதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு அவங்களுக்கு என்ன அட்வைசஸ் கொடுத்ததா சொல்கிறாங்கன்னா, ஜெயிச்சவங்க சர்டிஃபிகேட்டை வாங்கினதும் நேராக இங்கே வந்துடணும். ஏன்னா பார்லிமெண்ட் அந்த அசம்பிளிக்கான சட்டமன்ற குழு கூடலைன்னா சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வேறு கட்சிக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டா டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த இதுக்குள்ளே போக முடியாது, கட்சி தாவல் தடை சட்டம்லாம் போகாதுன்னெலாம் சில சட்ட ஆலோசனைகள் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாமினல் நம்பர் ஒரு பெரிய ஓட் ஷேர் எடுத்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எம்எல்ஏஸ் ஜெயிக்கிறாருன்னா யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் உடச்சி கூப்பிடுற அபாயமும் இருக்கு இல்லைங்களா? அவர் கண்டிப்பாக அது யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா ஆயிரம் ஆரம்பிக்கும், ரிசார்ட் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கும். அது திமுக தான் உடைக்கணும் இல்லை, அண்ணா திமுகவும் உடைக்கலாம், அமித்ஷாவும் உடைக்கலாம், இந்த பக்கம் ஸ்டாலினும் உடைக்கலாம். அதனால் இது உங்களுக்கு ஆயிரம் இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுமே அதை செய்வாங்க. அதிலெல்லாம் எந்த சந்தேகம் வேணால் அது நடக்கக்கூடாது. அதனால தான் அவர் உங்களுக்கு ஜெயிச்சோன்னே இங்கே வாங்கன்றார். அது எப்படி போகும்னு நமக்கு தெரியல. சிம்பிள் மெஜாரிட்டி யாராவது வந்துடுச்சுன்னா ரெண்டு கட்சியில் ஒரு கட்சிக்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. தே வில் ஃபார்ம் இட். ஃபார்ம் பண்ண பிறகு ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாலே டீஸ்டெபிலைசேஷன் ஒர்க்கு நடக்குது அப்படின்னா அக்யூட் ஃப்ராக்சர்டு மேண்டேட் வரணும். ஒரு கட்சிக்கு 90, ஒரு கட்சிக்கு 80, ஒரு கட்சிக்கு 60 இப்படி வந்துன்னா அக்யூட் ஃப்ராக்சர். இந்த மேண்டேட்ல கவர்னர் விளையாடுவார். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்குதுன்னு போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும். பட் இன்கேஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணி லெட்டர் கவர்னர்கிட்ட கொடுக்குறான்னா அங்கே தேர் ஆர் கிரே ஏரியா. ஆனால் ராஜ்பவன் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கான இடம் கிடையாது, அசம்பிளி தான் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கான இடம்னு சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் கவர்னர் விளையாடுவார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு ஃபுல் டைம் கவர்னர் இல்லை. இது தமிழ்நாடு சந்திக்கிற 17வது சட்டமன்ற தேர்தல். நாடு விடுதலை அடைந்த பிறகு சந்திக்கிற 17வது சட்டமன்ற தேர்தல். இது வரைக்கும் இந்த 16 சட்டமன்ற தேர்தல்களில் நமக்கு கவர்னர் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஃபுல் ஃப்ளெஜ்டு ரெகுலர் கவர்னர் இல்லைன்றது மோடி கவர்மெண்ட்டோட கெட்ட நோக்கத்தை காட்டுது. ஏன்னா இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் ரிசல்ட் வந்தால் ரெண்டுத்துலேயும் ஜெயிக்கிற கட்சி கொண்டு போய் கொடுக்கணும்னா எந்த கவர்னர் கிளியர் மேண்டேட் வந்துருச்சுன்னா ரெண்டு ஸ்டேட்லேயும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஸ்டேட்டில் கிளியர் மேண்டேட், ஒரு ஸ்டேட்டில் ஃப்ராக்சர்ட் மேண்டேட்னா கவர்னர் எங்கே உட்காந்து பாரு நமக்கு தெரியாது. ரெண்டுத்துலயும் இடம் இல்லாம போய் டெல்லியில உட்காந்துனாருன்னா ஏன்னா இப்ப ரெண்டு இடமுமே பிஜேபி இப்ப ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இல்லாததுனால திடீர்னு அவசர மீட்டிங்னா ஒரு ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டாங்கன்னு கிளம்பிட்டாரு. போயிடலாம்ல. இவர் வித்யாசாகர் ராவ் சசிகலாவை சிஎம் ஆக்கணும்னா வரைக்கும் ஓட்டினார்ல, அந்த மாதிரி ஓட்டினா என்ன பண்ணுவீங்க? இதை பேசக்கூடிய அதே நேரத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கவர்னர் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்றதையும் நம்ம கவனத்தில் வச்சுட்டு பேசணும். அப்படின்னா மோடி கவர்மெண்ட் ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட்டை எதிர்பார்த்திருக்காங்க. அவங்களுடைய பிளான் பியை ஏற்கனவே திட்டமிட்டு அதுக்கான சிஸ்டம்ஸ் அவங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒரு பிளான் பி பெங்காலுக்கு இருந்ததுனால தான் திரு ஆர் என் ரவி போட்டிருக்காங்க. இங்க ஃப்ராக்சர்ட் மேண்டேட் வர வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் ஒரு பெரிய ஸ்டேட், இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் பொலிட்டிக்கலி, அந்த ஸ்டேட்ல எலெக்ஷன்ல நீ கவர்னரே போடாம எப்படி நடத்துவ? கேர்டேக்கர் கவர்மெண்ட் இருக்கும்போது நீங்க தான் கவர்மெண்ட் கேர்டேக்கர் கவர்மெண்ட், கவர்னரும் பார்ட் டைம் கவர்னர்னா என்ன அர்த்தம்? அது ஏன் ஃபுல் டைம் கவர்னரை போடல? ஆகவே சம்திங் தேர் எக்ஸ்பெக்டிங் மோடி கவர்மெண்ட் தான் நமக்கு தோணுது. சென்ட்ரல் ஏஜென்சிஸோட அசஸ்மெண்ட்ல இங்கே யாருக்கும் மெஜாரிட்டி வராது. இன்ஃபேக்ட் கேபினட் செக்ரட்டரி டிவி சோமநாதன் ஒரு டின்னரில் 1 month பிஃபோர் டெல்லி பவர் எக்கலான்ஸில் பேசும்போது he said that for the first time தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ஹேவ் a hung assemblyன்னு சொன்னார் அப்படின்னு தினமலரில் பெயர் குறிப்பிடாமல் போட்டிருந்தோம். கேபினட் செக்ரட்டரின்னு பெயர் குறிப்பிடாமல் ஒரு உச்சபட்ச மத்திய அரசு அதிகாரி, அவர் தான் நம்பர் 1 பியூரோக்ராட் இந்த கண்ட்ரி இஸ் கேபினட் செக்ரட்டரி. அவர் தான் குறிக்குது. ஸோ அவங்க இதுக்கு இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள், கவர்னர் ஃபுல் டைம் கவர்னர் போடாததெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி தேர் the union government is expecting, central agencies are expecting a hung assembly ன்னு கூட நமக்கு தோணுது. அவங்க இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வச்சு. பட் எனிவே ஆல் தீஸ் திங்ஸ் வில் கோ மீனிங்லெஸ். இப்போ டிஎம்கே 140+ வாங்கிடுறாங்க அப்படின்னா 130+ வாங்கிட்டாங்கனால they will sit. ஆமாம், they will manage. பொலிஷனாக கூட உட்காந்துருவாங்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காக. பட் அதுக்கு கீழே போகுதுன்னா 120 அரௌண்ட், அதுக்கு கீழே போகுதுன்னா இட் பி அ ஹங் அசம்பிளி தான். அப்போ அது கயாட்டிக் சுச்சுவேஷன் தான். உங்களுக்கு கவர்னர் விளையாடுவார் அப்போ கண்டிப்பாக. இப்போ இந்த எலெக்ஷனில் ரிசல்ட்ஸ் யாருக்கு மெஜாரிட்டி போனாலும் அல்லது கொயலிஷனில் உட்கார்ந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 கூட்டணிகள் திமுக அதிமுக, அந்த கூட்டணிகள் அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போவே நிறைய கிராக்ஸ் எல்லாம் விசிபிளாக. கூட்டணியிலையும் பிரச்சனைகள் வருங்க. அதில் குறிப்பாக திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும்.
இப்போ 2 நாளாக வைகோவும் பாலகிருஷ்ணனும் சிபிஎம் அண்ட் எம்டிஎம்க்கு என்ன பேசுகிறாங்க? சொடாங்கர் இப்பயே கூட்டணின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். தனி ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருப்போம். ஆமாம், அப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம், சிபிஎம், வைகோ எல்லாருமே வந்து வெவ்வேறு குரலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி வைகோவும் பாலகிருஷ்ணனும் பேசுனது ஏதோ ஞானோதயம் எப்போ வந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஸ்மெல் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் தேர் ஸ்மெல்லிங் சம்திங். திரும்ப கட்சிக்காரங்களை கடிஞ்சுக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் போட்டிட்டு எல்லா இடங்கள்லையும் விசிக தொண்டர்கள் சரியான மாதிரி வேலை செய்யலை அப்படின்னு இப்போ அவர் இந்த ஞானோதயம் எப்போதுக்கு வருது. அப்போ எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறாங்க எக்ஸப்ட் சிபிஐ. வைகோ ரியாக்ட் பண்ணுறாரு, பாலகிருஷ்ணன் ரியாக்ட் பண்ணுறாரு, திருமா ரியாக்ட் பண்ணுறாரு, சொடாங்கர் ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ எவ்ரிபடி இஸ் ரியாக்டிங். தெரியுது அவங்களுக்கு திமுக கூட்டணியில் தாங்கள் அவமரியாதை செய்யப்பட்டோம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ நாள் நெருங்க அவங்க வந்து அவங்க மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து அவர்களுக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு உண்மை தெரியுது. இப்போ வைகோலாம் பிகின் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், அந்த பல்ஸ் தெரியும். அதே மாதிரி தான் இவருக்கும் பாலகிருஷ்ணனுக்கும், கே பாலகிருஷ்ணனுக்கும் தேர் ஸ்மெல்லிங் சம்திங். பட் இட்ஸ் டூ லேட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னும் போது நீங்கள் இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கு. மேபி அடுத்த ட்ரிப்புக்கான துண்டை போட்டு வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இந்த ரிசல்ட்ஸுங்க மறுபடியும் நான் சொல்கிறேங்க, இந்த முறை வரக்கூடிய தோல்வி என்பது இந்த எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் தோக்கிற கட்சிக்கும் உணர்த்துற பாடம் என்னன்னா, இது 5 ஆண்டுகளுக்கு முறை சுழற்சி முறையில் வர தோல்வியோ வெற்றியோ கிடையாது. இது வேற. ஏன்னா தேர் இஸ் அ நியூ பிளேயர். நீங்கள் வந்து அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இனிமேல் அரசியல் பண்ண முடியாதுன்றது தான் த சோ கால்டு திராவிடியன் பார்ட்டிஸுக்கு, எஸ்பெஷலி டிஎம்கே கொடுக்குற மெசேஜ். நீங்கள் அரைச்சமாகவே அரைச்சிட்டு ரொம்ப நாள் ஓட முடியாது. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ஃபெட்டிக் ஆகிட்டு இருக்குது. அந்த விஷயங்கள் தப்புன்னெலாம் நான் சொல்லலை, அவை உயர்ந்த விஷயங்களாகவே கூட இருந்து விட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் 5 வருஷம் எதை வச்சு வண்டியை ஓட்டினீங்களோ, now that has become fatigue. அது அடுத்த தலைமுறை தோல்வி கோபம்ன்றது இல்லைங்க, சலிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு, அழற்சி வர ஆரம்பிச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பெரியாரோ அல்லது வந்து கீழடியோ திராவிட மாடலோ இதை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது. இவெல்லாம் வந்து உயர்ந்த விஷயங்கள், தேவ கான்ட்ரிபியூட்டட்ன்றதெல்லாம் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. பட் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஏஜோட டிமாண்ட்ஸுக்கு பதில் சொல்லாமல் அதை கிளாஸ் ஓவர் பண்ணிவிட்டு, அதை நீங்கள் வந்து பைஃபர்கேட் இது பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு என்கம்பாஸ் பண்ணிட்டுன்னு அப்படி போய் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. தட்ஸ் வை ஐ சே தட் நீங்கள் பேசுகிற எல்லா ஸ்லோகன்ஸும் இன்றைக்கி ஃபெட்டிக் ஆகிட்டு இருக்குது. ஆங்கர் வேறு, ஃபெட்டிக் வேறு. ஸோ இதை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும். நீங்கள் அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்தவே இல்லை. அவனை பார்த்து தற்கூறின்றீங்க. நீங்கள் வந்து என்ன பொலிட்டிசைஸ் பண்ணீங்க? 20 வருஷமாக தமிழ்நாடு காலேஜஸில் வந்து எலெக்ஷன்ஸே கிடையாது. அங்கே நீங்கள் கேப்சர் பண்ணிடணும் யங் மைண்ட்ஸை. அவனை ப்ராட்டப் பண்ணதில் சொசைட்டிக்கும் பொலிட்டிக்கல் கிளாஸ்க்கும் பங்கே கிடையாது. பங்கே இல்லைங்க. நீங்கள் அவனை விட்டுட்டீங்க. இளைஞர்கள், மாணவர் அரசியல்லேருந்து வந்தவங்க எல்லாம் தான் இன்றைக்கி ஆசா, திருச்சி சிவா எல்லாரும். இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து அவர்களை கொண்டு போகிறதுக்கு வந்து கட்சி என்ன பண்ணுச்சு? 20 வருஷமாக கோட்டை விட்டுட்டு நிற்குது. விஜயை திட்டுறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. விஜயை திட்டுறீங்கன்னா நீங்கள் மல்லாக்கப்படுந்து வானத்தை பார்த்து உமிழ்ந்து கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவங்கள தன்னோட அரவணைச்சு போயிருக்கணும். அவன் குழந்தை இல்லையா? அவனை பார்த்து தற்கூறின்றியா? அவன் உன் குழந்தை இல்லையா? அவன் இந்த நாட்டோட குடிமகன் இல்லையா? அவன் தப்பு பண்றான்னா அதுக்கு நீ தானடா காரணம். நீங்க தானே காரணம். அதுக்கு உரையாடல் நடத்த, அவனோட ஒரு உரையாடலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. அவன் ஏன் அங்க போறான்? அப்போ நீங்கள் வந்து இப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு உயர்ந்த விஷயங்களாக இருப்பவற்றை பேசினாலும் நடைமுறையில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஊழல்வாதிகளா, வாரிசு அரசியலை தூக்கி பிடிக்கிறவங்களா, பூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் பண்ணுறவங்களா, பொது சொத்தை கொள்ளடிக்கிறவனா, இயற்கை வளங்களில் சூறையாடுறவனா இருந்துட்டு புதுசாக வரவனை பார்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே படுத்துக்கொண்டு வானை பார்த்து நீங்களே உமிழ்ந்து கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஓட்டை விட்டு நீங்க நிக்கிறீங்க. ஒரு தலைமுறையிலிருந்து தள்ளி நிக்கிறீங்க. அடுத்த ஜெனரேஷனை கேப்சர் பண்ண நீங்க வந்து 2 தலைமுறையை வென்றெடுத்த திராவிட இயக்கத்தால 3ஆவது தலைமுறையை ஜெயிக்க முடியல. ஜென்சி கிட்ட திமுக தோத்து நிக்குது. கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு தோத்து நிக்குது. அவனை திட்டுறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க எம்எல்ஏ எழிலன் நாகநாதன், 1000 எம்எல்ஏ, குவாலிஃபைடு எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் சொன்னார் இல்லை, அவங்கள சொல்லாத. உதயநிதி ஸ்டாலினை மேடையில் வச்சுக்கிட்டே எழிலன் நாகநாதன், டாக்டர் எழிலன் நாகநாதன் சொன்னார் இல்லை, அந்த பசங்களை நீ வந்து தற்கொலைன்னு சொல்லாதன்னார்ல. ஓரளவு மனசாட்சியோடு அவர் பேசினார். ஆனால் அந்த பேச்சு திமுக தலைமையிடம் இருந்து ஏன் வரல? அவன் ஏன் போகிறான்? கொத்து கொத்தா ஏன் போகிறான்? இன்றைக்கி 10 பேரை கேட்டால் 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டுன்றான். அவன் அது சீட்டாக மாறுமா மாறாதா அது இன்னும் 48 மணி நேரத்தில் தெரிய போகுது. ஒரு பரவலான ஆதரவு இருக்குல்ல, அது எதனால் வந்தது? எங்கேருந்து வந்தது? நீங்கள் வந்து உருப்படியாக இல்லாததால், யோகியசீலர்களாக இல்லாததால் 5 வருஷத்தில் நீங்கள் வந்து தோற்று போனதால் வந்தது. வெறும் இலவசங்களாலேயும் திட்டங்களாலேயும் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சியில் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பல நாள் இருந்தான். தோத்தார். சாதாரணமாக தோக்கல, வைப்ட் அவுட், வாஷ் அவுட் ஆனார்.
அதனால் இன்றைய தலைமுறையோட தேவைகளுக்கு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஏஜ்னு கேட்பான். மார்க்சும் கார்கியோட ஒரு கதையில் வரும். ஒரு யங் ரைட்டர் கேட்பான், உன் காலகட்டத்தின் தேவைகள் உனக்கு புரியுதாங்க. அது புரியாமல் நீங்கள் வந்து பழைய ஸ்லோகன்ஸையே வச்சுக்கிட்டு, பழைய ஸ்லோகன்ஸில் நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல, பட் அதை வச்சுட்டு எப்படி நீ வண்டியை ஓட்டுவேன்? முன்னால் போகணும்ல, அதை அப்கிரேட் ஆக்கி அடுத்த ஜெனரேஷனல் ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகணும்ல அப்படிங்கிறது. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில், எவ்வளோ வேலையில்லா திண்டாட்டம். இப்போ மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது இது வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம அளவுகளுக்கு படியாக எவ்வளோ பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ், எவ்வளோ தூரம் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் நம்ம ஃபார் அஹெட் இந்தியாவில். ஒரு வெஸ்ட் பெங்காலை விட ஒரு யூபியை விடலாம் இது சொர்க்க பூமின்றதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம அளவுகள் படி பார்த்தோன்னா சிச்சுவேஷன் வர்சன் ஆகுது. நீங்கள் கேஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸோ, கஸ்டோடியல் டெத்து, தலித் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ், ட்ரக்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து ஒரு மேமத் ஸ்கேலில் வந்து மக்கள் முன்னால் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. அப்ராப்ரியேட் கேசஸ் ஆகுதா? கன்விக்ஷன் ரேட் என்ன? ஏன்னா கன்விக்ஷன் ரேட் நீங்கள் ஈடிக்கு பேசி அதனுடைய எஃபிஷியண்டாக இல்லைன்னு பேசும்போது எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்டாக செஞ்சுருக்கிறீங்கிறத ஒரு தரவுகளோட நீங்கள் கன்வின்சிங்காக பேசணுமே. இல்லை, அது பேச முடியலையே. அப்போ அந்த எல்லா இடத்துலையும் தோற்று போய் தானே நிற்கிறீங்க. திரும்ப ஒரு முறை வந்தாலும் கூட அது எதிர்கட்சிகளுடைய பலவீனம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுச்சா இல்லை உங்கள் பலமாங்கிறது ஒரு தடவை கண்டிப்பாக இவங்க வராங்க. நமக்கு தெரியாது, எப்படி வேணால் ரிசல்ட் போகலாம். ஒருவேளை இவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் அது கண்டிப்பாக எதிர்கட்சிகளின் பலவீனத்தால் தான் இருக்கும் மொழியே சாதனைகளால் இருக்கு. கடந்த ஆட்சியில் செய்த எல்லாத்தையும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிற பார்வைக்கு வந்தால் தவறுகளை திருத்தாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு இல்லை? ஏன்னா வந்து நவ் யூ ஆர் சிட்டிங் ஆன் நைஃப் எட்ஜில் நீங்கள் நிற்கிறீங்க. எதுவும் உங்களுக்கு வந்து உங்கள் தோழமை கட்சிகள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஏன் மாற்றி பேசுகிறாங்க? இது வரைக்கும் தேர்தல் நேரத்திலையோ பேச்சுவார்த்தைகளின் போதோ வாயே திறக்காதவங்க இப்போ வந்து இளைஞர்கள் எழுச்சி குறைந்தது 6 சீட்டாவது கொடுத்துருக்கு. எப்படி அதெல்லாம் இளைஞர்கள் எழுச்சியை பற்றி எதுக்கு இப்போ திடீர்னு பேச வேண்டிய நிர்பந்தம் வைகோவுக்கும் பாலகிருஷ்ணனுக்கு ஏன் வந்தது? பெரிய அளவில் இவர்கள் பேச்சுவார்த்தைகள் என்பது காயப்படுத்தப்பட்டார்கள். அதெல்லாம் இப்போ எதிரொலிக்குது உங்களுக்கு வந்து. வழக்கமாக தனி மெஜாரிட்டி இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, இந்த முறை தனி மெஜாரிட்டி திமுக இருந்தாலும் அதை கூட்டணி மந்திரி சபையை அமைப்பது திமுகவுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் 21-26 மாதிரி கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள திமுக மறுக்கக்கூடிய காலம் தொடரும் வரையில் பொலிட்டிக்கலாக டிஎம்கே வீக்கன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. பாப்போம் சார், இது எப்படி போகிறது அடுத்து. நான் 40 days த ரியல் மேண்டேட் ஆஃப் தமிழ்நாடு மக்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், எல்லா செஃபாலஜிஸ்ட், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாரை விடவும் பப்ளிக் ரொம்ப ஷார்ப்பானவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லோருக்கும் இந்த எலெக்ஷன் பீரியட் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒன்றாக மாற்றி கொடுத்தவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். உங்கள் நேரத்துக்கு வருவதற்கும் நன்றி.